ஆமா இவளோட வாழ்ந்தா போதுமே ஒரு நிமிஷம் கூட இவளோட வாழ்ந்துட்டு இறந்துடலாம்னு நினைக்கிறேன் அன்னைக்கே செத்தாலும் பரவாயில்ல ஆமா ஆமா இந்த அழகியோட வாழ வேண்டும் அப்பமே செத்துட்டாலும் பிரச்சனை இல்லை அதான அவ மனசுல நினைக்கா மாயக்கார நினைக்காரு 1000 பிரகாசமணி எப்படி இருக்கு அத மாதிரிலாம் அடாடா என்ன அழகு என்ன அழகு உதிச்சு வர சூரியனை போல இருக்காரு ஆகா ஆகா என்ன அழகா இருக்கா லட்சணமா இருக்கா ஏன்னா அவ அழகும் அப்படி இருக்குன்னு ஆமா அந்த பெண்ணுடைய அழகை எப்படி இருக்கா தெரியுமா எப்படி எப்படி இருக்கின்றாள் இந்திர சந்திர உதயம் போலே உதயம் போலே உதயம் போலே இருக்கிறாள் வடுக பெண்ணாள் வடுக பெண்ணாள் வடுக பெண்ணாள் ஒரு அழகா இருக்கா தலைமுடியோ கருப்பொழிய கருப்பொழிய தன்னை ஒரு கருப்பும் இல்லை தன்னை ஒரு கருப்பும் இல்லை புருவம் கருப்பொழிய புருவத்தை பாரு அப்பா அப்படியே கம்பர கத்தியா இருக்கு ஒத்த முடிய காணும் அப்படி அவ அழகு அழகு எம்புட்டு அழகு தெரியுமா அவளுக்கு புருவ அழகு இருக்கு ஆனா இந்த வடுக பெண்ணால் என்ன அழகோடு இருக்காளையா லட்சணமாக இருக்கின்றாள் எலுமிச்ச கடைக்கு கூட இடையிலே கருப்பு உண்டு கொஞ்சம் கொஞ்சம் புள்ளி புள்ளியா கருப்பு ஆனா அவளுக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி எப்படி இருக்கின்றது தலைமுடியோ கருப்பொழியிலே ஒரு உருவம் கருப்பொழியிலே நான் ஒரு கருப்பும் இல்லை அச்சோங்காரு பொழியே அச்சோங்காரு பொழியே ஆரி ஒரு கருப்பும் இல்லை செப்பை போடு கடை தெருவாரிலே தெரித்தெடுத்த முத்தை போடு பார்ப்பார்கள வீதியிலே பார்ப்பார்களே பார்த்தடித்த பகலம் போடு அவளோ ஒரு அழகா இருக்கா பல 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 பலன் வெற்றாளே பிறக்கி எடுத்த முத்து மின்னழகும் மின்னழகும் முகத்தினுடைய திருவழகும் ஓகிப்பார் 1000 பேர் அவ மண்டையழகும் மண்டைக்கேத்த கொண்டையழகும் பூவளவா மார்வழகும் தோளழகும் இளமச்ச கனி போல இருக்கா அவ பார்த்தார் இந்த மாயக்கார ஆக இவ என்ன அழகோடு இருக்கா எவ்வளவு அழகோடு இருக்கின்றாள் அவ குளிச்சுட்டு கரை யாருதா அப்ப நினைக்காரு வடியுது வடியுது ஆகா இவ கரை யாரெல்ல போறா குளிச்சுட்டு தலைமுடியில இருந்து தண்ணி வடியுதியா இவ போயிட்டானா என்ன மறுபடியும் இவளை பிடிக்க முடியுமா பிடிக்க முடியுமா பார்த்தார் அந்த மாயக்காரன் என்ன யாருக்குனே மந்திரம் தந்திரம் இருக்குல்ல மையெல்லாம் இருக்கு மையி அவர் கைவசம் தான் மை டப்பா வச்சிருக்காரு வெத்தலையில போட்டு பார்த்தோம்னா போதும் அதானே ஏன்னா சொக்கு பொடியா அவர் டப்பால வச்சிருக்காரு பொடியா போ லேசா காத்துல ஊதி விட்டாருனா போதும் அதானே அங்கிட்டு நின்று காத்த வாங்கும் போதே மயங்கிடுவா பார்த்தார் ஆகா இவளை போய் கிட்ட போய் கூப்பிட்டா வருவாளா கூப்பிட்டா வந்துக்கிற மாட்டா மையால மயக்கித்தான் அவளை கொண்டு போடும் மைய போட்டணும்
அப்படி இருக்கக்கூடிய போது அப்படி இருக்கின்ற போது பார்த்தான் மாயக்காரன் மாயக்காரன் பார்க்கின்றான். இந்த பொன்னிருக்க அழகை கண்டு பொன்னிருக்கை அழகை கண்டு சொக்கு பொடி போட வேண்டும், மைய போடணும். அப்படி இருக்கிற போது அப்படி இருக்கின்ற போது ஆனால் என் மாயக்காரனுடைய அருளால நமக்கு எந்த ஒரு குறை இருக்காது ஐயா. எந்த குறையும் இருக்காது. இல்லைன்னா பாடவே முடியாது. எனக்கு நேரத்தை இருந்து சோம்பல வீட்டுக்கு போன அதான் அவரை தான் நினைச்சேன். அவர் திறமையில இருக்கும் அதான வேற ஒண்ணும் இல்ல, பித்தம் தலைக்கு ஏறிட்டு அதுக்கு ஒரு ஊசிய போடணும். அதான அப்படி இருக்கிற போது அப்படி இருக்கின்ற போது ஆனா இந்த மாயா அதாவது மாயக்காரன் கிடைக்கிறான். ஆமா. ஆகா என்ன இந்த வெண்ணி என்ன அழகாக இருக்கிறாள், எவ்வளவு அழகாக இருக்கிறாள். இவளுடைய அழகை கண்டு இவளுடைய அழகை கண்டு ஐயா மாய நல்ல காரரா சொக்கு பொடி கையில எடுத்தார், சொக்கு பொடிய வீசினாரே அந்த வடுக பெண்ணால் மேலே அவ சொக்கு பொடி வட்ட விடு, அவ சொக்கு பொடி வட்ட விடு சொக்கினாலே வடுக பெண்ணால் சொக்கு பொடிய கையில் எடுத்தார். என்ன செய்தா சொக்கு பொடிய கையில எடுத்து போடுறா, அப்படியே ஊதிட்டாரு மேல, காத்து வழியா போகுது. ஆமா காத்து வேற நெய்யாத்தங்கரையில ஆமா. இந்த சொக்கு பொடி அவன் மேல பட்டது, படுமுல காத்து கொண்டு தள்ளுது. ஆமா அவன் மேல பட்டுச்சு பாத்தீங்களா, என்ன அப்படியே மதிமயங்கிட்டா, அப்படியே மயங்குதாள யாரு வடுக பெண்ணாள். ஆகா சொக்கு பொடி பட்ட உடனே சொக்கினாள், சொக்கினாலே வடுக பெண்ணாள். இவர் மாயக்காரன் கிட்ட போல போகல, கரையில நிக்காரு. ஆமா. இவ ஆத்துக்குள்ள குளிச்சுக்கிட்டு இருந்தா பாத்தீங்களா, ஆமா. அந்த சொக்கு பொடி வட்ட உடனே பின்னாலே எதிர்த்து வந்துட்டா வந்துருவல்ல. அதானே மாயக்காரன் முன்னாலே வந்தாள், அந்த சொக்கு பொடி பட்ட உடனே சொக்கினாள். மாயக்காரனுடைய தந்திரத்தாலே மந்திரத்தாலே அவன் சொக்கு பொடியை ஊதும் போது அந்த பெண்ணு அவன் மேல் ஆசைப்பட்டு மாயக்காரன் அருகாயிலே அழகுடனே வாராரே பார்த்தானே மாயக்காரே என்னாது என்னவெல்லாம் என்ன செய்கிறான், இவ பக்கத்துல வந்து நிக்கா. ஆமா. இவ இப்படியே கூட்டிட்டு போயிடணும். ஆமா. ஏமனா விட்டுட்டா பொடிய போட்டாச்சு பிறகு கூட்டிட வேண்டியது. ஏமனா மைய வந்து 3.25 நாளைக்கு தான் பவர், அதுக்கு மேல இருந்தாச்சுன்னா போயிடும். எந்த மையோட்டமா இருக்கட்டும் அந்த மயக்கத்தோட கூட்டி 3.25 நாளைக்கு தான் அதுக்கு பவர். அதுக்குள்ளே இவளை கையோட இழுத்துட்டு போயிடணும். விட்டுட்டா மாதிரி வரமாட்டாள. அப்ப மைய போடுங்க, மைய போட்டுற வேண்டியது. அப்படியே இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். போகும்போது போட்டு அப்படியே நெய்யாத்தாங்க ரயில அந்த பெண்ணருக்கு அழகை கண்டா மாயக்காரு சொக்கு பொடிய போட்டு அவளை அழைத்து செல்கிறான் பாருங்க. எப்படி எப்படி ஐயா அழகுடைய பெண்ணாவேளே ஆடு மாட பத்தி கொண்டு மாயக்காரன் மாறாரே மாயக்கார முன்பாரு வடுவ பெண்ணால் வெண்ணாரே அவன் என்னாரே என்னோமல்ல மனமதியிலே மனமாதியிலே அழைத்து கொண்டு வாராயே தங்கரை கடந்து 1000 ஆடு மாட பத்தி கொண்டு வடுக பெண்ணை அழைத்து கொண்டு அவன் மந்திரத்தால் தந்திரத்தால் அவனை சொக்கு போடி ஓட்டலோ மயக்கி அழைச்சி அவன் நெய்யா தங்கரை கடந்து நெய்யா தங்கரை வாரானே மாயக்காரே
நேர வாரா. நேரம் வரும். அவளை முன்னால இவர் முன்னால அவ பின்னாலே போறாளே. முன்னுமாக வாரா. இவர் கூப்பிட வேண்டாம், இவதான் பின்னால போய்கிட்டு இருப்பாளே. பூரா மை பண்ணத வேலை இல்ல. பாத்துக்கிட்டே சொக்கு போடி சொக்கு போடி 1000 ஆடு மாடையும் அழைத்து கொண்டு பத்தி கொண்டு கையில என்ன வச்சிருக்காரு? கம்பு. கம்பு என்ன கம்பு? முறுக்குத்தடி கம்பு. அப்படி மாடை பத்தணும் இல்ல. ஆமா, முறுக்குத்தடி அந்த காலத்துல பூரா முறுக்குத்தடி தான் உண்டு. அதானே அதானே. இப்பதான் வெறும் கம்பு. சரி, இப்ப பூரா உடங்கம்பு. அதான ஐயா. அப்ப பூரா முறுக்கு கம்பு. கம்ப கையில எடுத்தார். 1000 ஆடு மாடையும் பத்தி கொண்டு நெய்யாத்தாங்கரை கடந்து பெண்ணு கிடைச்சிட்டு இன்னும் அந்த இடத்துல இருக்க கூடாது, இருக்க கூடாது அப்படின்னு மலை பிரதேசத்தை விட்டுட்டு அவர் நாட்டுக்கு வராரு. நம்ம ஊருக்கு வருகின்றார். அவர் மட்டும் இல்ல, வடுக பெண்ணையும் அழைச்சிட்டு வராரு. வடுக பெண்ணை ஒன்னா கூட்டு வராரு. அப்படி அழைத்து கொண்டு எந்த பாதையா வராரு பாருங்க. எந்த பாதையாக வருகின்றார்? ஐயா, பெண்ண நல்ல அழைத்தல்லவோ, பெண்ண நல்ல அழைத்தல்லவோ, அங்க பிரியமுடன் வாராரு. அவர் எங்க எங்க வாராரானா அந்த நெய்யா தாங்கரை கிடந்தே அழகுடனே வாராரே. அந்த பெண்ணாவில் அழைத்து கொண்டு ஆத்தாங்கரை கிடந்தே மாயக்காரன் வாராரே. எங்க எங்க வாராரானா குளித்துறை நகரமேட்டு அந்த தக்கல வழியாய் நாகர்கோவில் வழியாய் அந்த ஆரல்வாய் மோடி வழியாய் அந்த வள்ளியூர் வழியாய் வள்ளியூர் வழியாய் வருகிறானே மாயக்காரே. வள்ளியூர் வழியாக வள்ளியூர் வழியாக மாயக்கார நாகர்கோவில் தனை கடந்து ஆரவளை மோடி பாதையாக வள்ளியூர் வழியாக அமிர்தவள நாடு வந்து மாயக்கார வீடானிலே அந்த பொண்ணை மறைச்சி வச்சா மறைச்சி வச்சு அமிர்தவள நாடாளே அமிர்தவள நாடாளிலே என்ன காரணங்கள் நடக்குதானா? அமிர்தவள நாடிலே வந்து எங்க வருகிறார் ஐயா? எங்க வருகின்றார்? அப்படியே நெய்யா தாங்கரை கடந்து ஒரே வேகமா பாய்ச்சல்ல வந்துட்டாரு. பொண்ணுல கிடைச்சிருக்கு. நெய்யா தாங்கரை கடந்து சரி குளித்துறை நகரம் விட்டு அங்க தக்கலவழி நாகர்கோவில் ஆரல்வாய் மொழி வள்ளியூர் சரி அந்த வழியாக அமிர்தவள நாடு. அங்க வந்து மாயக்காரன் தனது வீட்டிலே அந்த பெண்ணை அப்படியே மறைச்சு வச்சுட்டாரு. அதானே, யாருக்கும் தெரியாது. ஆமா, இந்த பெண்ணு வந்தது யாரும் பார்த்தது கிடையாது. அவருக்கு தனியா வீடு கொடுத்திருக்காங்கல்ல, அந்த வீட்டுல கொண்டு பெண்ணை மறைச்சு வச்சுட்டாரு. சரி, அந்த பெண்ணை மறைச்சு வச்ச உடனே ஆத்தாங்கரையில இருந்து பெண்ணு வந்திருக்கா. ஆடு மாடோட எல்லாம் வந்திருக்கு. அப்ப கால் தடம் தான் பயஞ்சிருக்குமே. 1 2 1000 ஆடு மாடு இல்ல. அப்படி வீட்டுல வந்து மறைச்சு வச்சுட்டாரு. சரி, அப்படி அவருக்கு ஒண்ணு ஒரு வீடு இருக்கு இல்லையா? தனியா வீடு கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆமா, அதனால இந்த பெண்ணை மறைத்து வைத்தார். சரி, அப்படி மறைத்து வந்த உடனே யாருக்கும் தெரியாது. இங்க அண்ணன் தம்பி 7 பேரும் தங்கையை தேடி அண்ணன் தம்பி 7 பேரும் தங்கையை தான் தேடி ஐயா தான் கரைக்கிதாரு. அண்ணன் தம்பி 7 பேர் அண்ணன் தம்பி அழகுடனே வாராரு. அண்ணன் தம்பி காணாமல் தடம் பார்த்து வாராரு. ஆடு மாடு தடத்தை பார்த்து அண்ணன் தம்பி 7 பேரும் அமிர்தவள நாடாதியிலே 7 பேரும் வாராரு. இவர்
யாருக்கும் தெரியாம பெண்ணை மறைச்சு வச்சிருக்காரு. ஆமா. அண்ணன் தம்பி 7 பேரும் குளிக்க போன தங்கச்சியை காங்கலன்னு ஐயாத்தாங்கரையில வந்து பார்த்தாங்க. பாக்காங்க. தங்கைய காங்கல. தங்கச்சி தான் அங்க வந்தாளே. ஆனா ஆத்து மணல் பாத்தீங்களா, ஆடு மாடு தடமெல்லாம் இருக்கு. சரி. நேரா அங்க இருந்து திரும்பி ரிட்டர்னுக்கு வந்திருக்கு. ஆமா. அப்போ யாரோ நினைத்தார்கள் 7 பேர்களும், என்ன நினைத்தாங்க? இந்த ஆடு மாடு மேய்க்க வந்தவர் யாரோ தெரியல, ஆமா. நம்ம தங்கச்சி அழைச்சிட்டு போயிருக்கா. தான் கூட்டி போயிருக்கணும். ஏமனா தங்க தடமும் இருக்கு, ஆமா. அவர் கால் தடமும் இருக்கு, இருக்கு. ஆடவர் தடமும் இருக்கு, ஆமா. பெண்ணுடைய தடமும் இருக்கு. இருக்கு. இத பார்த்து பின்னாலே தொடர்ந்து வாரார்கள். ஆமாம்மா. ஆனா மாயக்காரன் கொண்டு வந்த பெண்ணு யாருக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியாது. அவர் வீட்டுக்குள்ள தனியா மறைச்சு வச்சுக்கிட்டாரு. மறைச்சு வச்சாச்சுல. அவளுக்கு அங்க என்ன குறை? ஒரு குறை. அவரு சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் கொடுக்காரு. எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கு. ஆமா. வீட்டை விட்டு வெளியில மட்டும் வந்துடாதன்ட்டாரு. வர வேண்டாம்ல. அங்க யாருக்கும் தெரியாது. எல்லா ஜவுரியும் உள்ள. ஆமா. மாயக்கார வந்து சிதம்பரனார் பிள்ளைகிட்ட சொல்லி இருக்கலாம். ஆமா. ஆனா அவன் சொல்லல. அன்னைக்கு சொல்லி இருந்தா அன்னைக்கு சாமியா அவர் அமர்ந்திருக்க மாட்டாருல்ல. ஆமா ஆமா. அதானே. அவர் சொல்லல, பயந்து போய் சொல்லல. ஆமா ஆமா. நம்ம சிதம்பரனார் பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டாம், மெல்ல சொல்லிக்கிடுவோமே, சரி, அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம் ஆமா அப்படின்னு மறைச்சு வச்சிருக்காரு. சரி. கணவனும் மனைவியும் போல 2 பேர்களும் 2 பேர்களும் அங்க வீட்டுல தங்கி உறவாடி வருகிறார்கள். உறவாடி வருகின்றார்கள். இந்த 7 பேரும் அப்படியே மாடாடு தடத்தை பார்த்து வந்துட்டாங்க. நேரா வந்துட்டாங்க. அமிர்தவேள நாடிலே வந்து ஐயா அமிர்தவேள நாடாதியிலே அண்ணன் தம்பி 7 பேரு அந்த சிதம்பரனார் பிள்ளை கோட்டையிலே அழகுடனே சொல்லுவாராம், ஐயா என்னுடைய தங்கை தானே, அந்த வடுக பெண்ணை காண அலையே, என் தங்கைய தேடியல்லோ, நான் தங்கைய தேடியல்லோ, நாங்க 7 பேரும் வந்திருக்கோம். சிதம்பரனார் பிள்ளை இடத்துல வந்து விசாரிக்காங்க. ஐயா இங்கதான் தடம் காட்டுது, இது வரைக்கும் தான் கிடக்கு. இங்க இருந்து யாரு வந்தா? இங்க இருந்து யாரு வந்தா? அப்ப சிதம்பரனார் பிள்ளை சபையை கூட்டுகிறார். ஆமா. ஐயா என்ன இங்க இருந்து வந்தது நம்ம மாயக்காரன் தான் வந்தா. ஆமா. நெய்யாத்தாங்கரையில. நெய்யாத்தாங்கரையில இருந்து வந்திருக்கா. ஆனா அப்பேற்பட்ட அவன் கிடையாது. நல்ல பையனே. இப்ப கூப்பிட்டு விசாரிச்சிருவோம் இருங்க அப்படின்னு மாயக்காரனை வரவழைத்தார்கள். மாயக்காரனை வரவழைத்து இந்த கருங்கடல் பிள்ளைமார்களும் புளியங்குளம் பிள்ளைமார்களும் அப்படி சபை ஒன்று கூட்டி ஆலோசனை நடத்துறாங்க. ஆமா. ஐயா மாயக்காரனை விசாரிக்கணும். அப்போ சிதம்பரனார் பிள்ளை அவனை அழைச்சிட்டு வாங்கன்றாரு. ஏ மாயக்காரா, நீதானப்பா போன எங்க நெய்யாத்தங்கரைக்கு போனீங்களோ, அங்க ஏதாவது பெண்ணை பிடிச்சிட்டு வந்தியா? பெண்ணது முன்னால வந்துச்சா? சொல்லப்பா. இவன் என்ன நினைச்சிட்டான் தெரியுமா? அண்ணன் தம்பி 7 பேர் வந்து நிக்காங்க, சொல்லிட்டோம்னா பெண்ணை கொண்டுட்டுல போயிருவாங்க. பெண்ணை கொண்டு வருவானே ஆத்தாடி. இல்லவே இல்லன்றாரு. சரி ஐயா, இல்லவே இல்ல, நான் கொண்டு வரவே கிடையாது. ஒரே சாதனையா சொல்லிட்டாரு. நான் பெண்ணையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல, நான் பெண்ணை கூட்டிட்டு வரலன்றாரு. நான் மாட்டை மட்டும் தான் பத்திட்டு வந்திருக்கேன். ஆமா. சிதம்பரனார் பிள்ளை நம்பிக்கையோட இருக்காரு. சரி. யாரு மேல? மாயக்கார மேல. அப்ப அவர் சொல்றாரு, அவன் வந்து அடுத்தவன் இல்ல, என் பிள்ளை மாதிரி அவனை வளர்க்க. ஆமா. அவன் மேல எந்த குற்றமும் கிடையாது. அவன் உள்ளத சொல்லிடுவான் என்கிட்ட. நல்ல பையன். ஆமா. நான் சொல்லித்தான் அங்க வச்சிருக்கேன். அப்படிலாம் எந்த பெண்ணும் அவன் அழைச்சிட்டு வரல அப்படின்னா என்கிட்ட சொல்லியிருப்பான்ல ஐயா. ஆமா. இல்லவே இல்லங்காங்க. சரி. இப்படியாகவே வாக்குவாதம் நடக்கின்ற போது இந்த அண்ணன் தம்பி 7 பேர் நினைக்காங்க. என்ன நினைக்காங்க? ஏ தம்பி, நம்ம தங்கச்சி இங்க இருந்து எங்கேயும் போகலடா, இங்கதான் இருக்கா. ஆமா. இவன் பொய் சொல்லுத மாதிரி எனக்கு தெரியுது. ஆமா. முழிக்க ஆமா. இவனே சிதம்பரனார் பிள்ளைட்ட இவன் பொய் தான் சொல்லுதான். இன்னைக்கு என்ன தெரியுமா செய்யணும்? நம்ம ஊருக்கு போறோம்ட்டு போக கூடாது. என்ன நம்ம 7 பேரும் அதோ இருக்க பேர் அந்த இடத்துல மறைஞ்சிருப்போமா? அந்த உடக்குல போய் மறைஞ்சிர வேண்டியதான். ஆமா. அவன் வீடு மாயக்கார வீடு இங்க தானே இருக்கு, பாத்துருவோம். காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் ஒளிஞ்சு கிடக்கணும். ஆமா. பல நாள் கல்ல ஒரு நாள் அப்படுவான். அதானே. என்னைக்கும் போய் சொன்னா தப்ப முடியாது. அதானே. இன்னைக்கு நாம பிடிக்க வேணுமே என்று சிதம்பரனார் பிள்ளை இல்ல போயிட்டு வாங்கன்றார். அந்த 7 பேரும் மனம் சடைத்து ஆக நம்ம தங்கையை நாம பிடித்து அழைத்து செல்ல வேணுமே என்று ஐயா தங்கையத்தான் தேடி தமையன் மாறி 7 பேரு அங்க மறைந்து இருந்தாரே. மறைந்து அவர் இருக்கும் போது மாயக்காரனுக்கு தெரியாது அந்த வடுக பெண்ணாலு ஐயா அவருடைய வீட்டுக்குள்ள அவர் கட்டளியில தானம் வந்து ஆடி கணவன் மனைவி போல, கணவன் நல்ல மனைவி போல
அங்க கனிந்து உறவாடு இவங்க 7 பேரும் மறைஞ்சிருக்காங்க. சரி. ஆனா இது தெரியாது மாயக்காரனுக்கு. தெரியாதுல்ல, போயிட்டாங்க போலுக்குன்னு நினைச்சாரு. ஆமா, இவ 2 பேரும் அங்க வீட்டுக்குள்ள இருப்பத மறைஞ்சிருந்து பாத்துட்டாங்க. போய் சொல்லுதாரு, என்ன சொல்றாரு? உங்க அண்ணன் மாதிரி 7 பேரும் வந்தாருமா? ஆமாமா. ஆமா, நானும் சிதம்பனார பிள்ளையிட்ட போய் சொல்லிட்டேன். இல்லவே இல்லன்ட்டேன். அவளும் போயிட்டாங்க. அப்படியா? எங்க அண்ணன்மார்கள் வந்தார்களா? வந்தாதான் என்ன நீங்க சொல்ல வேண்டியதானே ஐயா? நான் தான் உங்களை நம்பி வந்துட்டேனே, நீங்க தான் வேணும்னு ஒத்த கால நிக்க வேண்டியதானே? ஒத்த கால எங்க வச்சிருக்கு? அதானே, நான் தான் உங்களை நம்பி வந்துட்டேனே. ஆமா ஆமா, எங்க அண்ணன்மார்கிட்ட தான் நான் பேசுவேனே. அங்க இருந்து நான் வர முடியாது, நான் பேசுவேனே. மாயக்காரன் சொல்றார், அப்படி இல்ல நான் சிதம்பனார் பிள்ளைய ஐயாட்ட எதிர்த்து பேச மாட்டேம்மா. கொஞ்சம் பொறுமையா சொல்லுவோம். நானும் இல்லன்னு வேற சொல்லிட்டேன், எனக்கு அதே மனசு சரியில்லை. அதே படக்கு அடிக்கி அவர் புள்ள போல என்ன ஐயா வளர்த்து வராங்க. அப்படி வளர்த்து வந்துகிட்டு இருக்கும்போது நான் இப்படி ஒரு தவறுதலை செஞ்சுட்டேன், இல்லன்னு சொல்லிட்டேனே. நெஞ்சு துடிக்கி, அதே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் 7 பேர்களும் மறைந்திருந்து அதுல ஒரு அண்ணன் எல்லாத்துக்கும் மூத்தவர் இருக்காரு. அவர் தான் வந்து பாத்துட்டாரு. பாக்கிறதுக்குனே இருக்கான். அவருக்கு கண்ணு யாருக்குனே மேட்டு கண்டு. யார் யார்கிட்ட பேசுதானே தனித்தனியா தான் திரிவான். யார் யார்கிட்ட உறவாடிக்கிட்டு இருக்கான்னு பேத்துக்கிட்டு இருப்பான். அப்படி வேலையே அதுதான். அப்படி யாருட்டு பாத்துட்டாரு? யாருட்டு பாக்காரு? ஏ தம்பி, நம்ம தங்கச்சி எங்கேயும் போகலடா. நம்ம தங்கச்சி எங்கேயும் போகவே இல்லை. இந்த மாயக்காரன் வீட்டுலதான் இருக்கா. இங்கதான் இருக்கா. இவனை ஒண்ணும் செய்யக்கூடாது. அவ மன்னன்கிட்ட போய் நம்ம சொல்லணும். மன்னன்கிட்ட போய் சொல்லணும். ஐயா இருக்காங்களே சிதம்பனார் பிள்ளை, சிதம்பனார் பிள்ளைகிட்ட போய் சொல்லணும். வா போகலாம். வாப்பா. ஆமா, அவன் போய் சொன்னாமல அவனுக்கு தண்டனை அவளே கொடுக்கட்டும். வா 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 என்று அண்ணன் தம்பி 7 பேர்களும் அரசருடைய இடமாதிலே அண்ணன் தம்பி 7 பேரும் சிதம்பனார் பிள்ளை கோட்டையிலே பிள்ளைமார்கள் வம்முஷத்தி ஐயாவே அரசமன்னா மாயக்காரன் வீடாதிலே என்னுடைய தங்கையத்தான் நாங்களுமே கண்டோமே. அண்ணன் தம்பி 7 பேரும் அண்ணன் தம்பி அங்கே அழகுடனை யாது சொல்வாரு. ஐயா, என்ன ஐயா? உங்க குற்றவாளி உங்க வீட்டுல தான் இருக்காரு. குற்றவாளி இங்க தான் இருக்காரு. உங்ககிட்ட இல்லன்னு சொன்னாமல? ஆமா. நாங்க இதை 7 பேரும் ஊருக்கு போகவே இல்ல. மறைஞ்சிருந்து என் கண்ணால பார்த்தேன். நாங்க பார்த்துட்டு போகணும்னு தானே இருந்தோம். என் தங்கச்சி அங்கதான் இருக்கா. உங்க அரண்மனையில தானே இருக்கு. இப்ப அவனை கூப்பிட்டு கேளுங்க. கூப்பிடுங்க. உங்களை மீறி நாங்க மாயக்காரங்கிட்ட சண்டைக்கு போக கூடாதுன்னு வந்துட்டோம். ஆமா. அதானே, நீங்க கேளுங்கன்ட்டார். நீங்களே கூப்பிட்டு கேளுங்க. இந்த 7 பேர்களும் சொன்ன உடனே பார்த்தார் சிதம்பனார் பிள்ளை ஐயா என்ன செய்கின்றார். அந்த கருங்கடல் புளியங்குளம் பிள்ளைமார்களை எல்லாம் அழைத்து ஐயா, இவர்கள் 7 பேரும் சொல்வது உண்மைதானா? இத உடனே கூப்பிட்டு விசாரிக்கணும். உடனே கூப்பிடுங்க ஐயா. மாயக்காரனை கூப்பிடுங்க. ஆமா, இது என்னன்னு கேட்டுறணும். மாயக்காரன் முதல்ல இல்லன்னு சொல்லிட்டான், நானே இல்லன்னு சொல்லிட்டேனே. அது பொய் சொல்ல கூடாதுல்ல. அவனங்க இழுத்துட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. பார்த்தார்கள் அங்கே என்ன 2 பிள்ளைமார்களும் மந்திரியும் மாயக்காரனை அழைத்து வந்தார். சிதம்பனார் பிள்ளை ஐயா கேட்காரு, மாயக்காரா இவர்கள் சொல்வது உண்மைதானாடா? உண்மைதானா? வடுக பெண்ணு உன்கிட்ட தான் இருக்காளா? ஒளியாம உண்மையை சொல்லு. அவளை மயக்கி நீ தான் கொண்டு வந்தியா? ஆமா ஐயா, நம்ம அரண்மனையில தான் ஐயா வச்சிருக்கேன். ஆமா, நான் தெரியாம உங்ககிட்ட இல்லன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு பயந்து நான் சொல்லிட்டேன் ஐயா. அத முதல்ல சொல்லலாம்ல? முதல்ல சொன்னா நான் சமாளிச்சிருப்போம்லடா. இப்ப சொல்லுதியே. சிதம்பனார் பிள்ளைக்கு கோவம் வந்துட்டு. ஆமா, கோவம் வரதானே செய்யும். உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன். உன்னோட மேல எவ்வளவு பாசமா வச்சிருந்தேன். உன்னை நான் பிள்ளை மாதிரிலாம் வளர்த்தேன். பிள்ளை தானடா வச்சிருந்தேன். ஆமா, இவர்கள் 7 பேரும் தங்கையை தேடி வந்திருக்காங்களே, நீ இல்லன்னு சொல்லிட்டியே. நீ ஏன்டா அப்படியே சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட பேசி முடிச்சிருப்போம்லடா. அதானே, இதுக்குள்ள பேசி முடிச்சு கல்யாணம் கூட கட்டி வச்சிருக்கலாம். நான் முடிச்சு வச்சிருப்பேனே. அதானே, நீ இல்லன்னு சொல்லிட்டியப்பா. சொல்லி அவங்கிட்ட நான் பொய் வார்த்தையா பேசி விட்டேனடா. ஏய் மாயக்காரா, என்னிடம் நீ மறுத்து மீண்டும் பேசின காரணத்தினால், ஏன்டா மறுத்து நீ பேசினால், பொய் சொன்னதினாலே இந்த மாயக்காரனுக்கு ஐயா தீர்ப்பு அது கொடுக்க வேணும். மரண களத்தில் விட வேண்டும். மாயக்காரனுக்கு வடுக பெண் அழைத்து வந்து நீ மறைத்து வைத்ததினால் உனக்கு மலர்கள் மாறுகையில் அவனை
மரணகாலம் நடத்த வேண்டும் என்ற அரசனமே வரங்கொடுத்தார். அந்த அரசனமே சொல்லும் போது அழகு மந்திரியும் யாது சொல்வாரே. கருங்கடல் புளியங்குடம் வெள்ளைமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆலோசனை நடத்தினார்கள். ஆலோசனை பண்ணுகின்றார்கள். இறுதியில் என்ன இந்த மாயக்காரனுக்கு கடைசியில மாயக்காரனுக்கு மரண தண்டனை. மரண தண்டனை தான். ஆமா மரண தண்டனை. ஆமா அப்படின்னா இவனை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மாயக்காரனை வெட்டி கொல்லணும். வெட்டி கொல்ல வேண்டும். இவன் போய் சொல்லிட்டாம்ல, இவனை புடிச்சு கொண்டு வாங்க மரண களத்துக்கு. மரண களத்துல கொண்டு போய் மரண காலம் தரிக்கணும். ஆமா ஐயோ அப்பெல்லாம் உடனேக்கு உடனே தான். ஆமா தப்பு செஞ்சா பொய் சொன்னதுக்கே அவனை கொல்லன்னு இருக்காரு. பார்த்தாரு மரணகளம் தீர்ப்பு கொடுக்க மாயக்காரனை அழைக்க வேணுமே என்று மந்திரி போறார்கள். மாயக்காரனை அழைத்தல்ல மரணகாலம் செய்வதற்கு 2 ஒரு பிள்ளைமார்கள் மாயக்காரனை அழைத்தல்ல மரணகாலம் கொடுப்பதற்கு வாடாயப்பா மாயக்காரா வாடாயப்பா வார்த்தை உண்டு சொல்ல கேளாயே. அப்படியே அவனை இழுத்து வாராங்க மந்திரி 2 பேரு கூட்டு வராங்க இழுத்து. ஆனா மாயக்காரன் அசையல. எப்படி அசைவாரு? தப்பு நம்ம மேல. நம்ம தப்பு பண்ணி விட்டோம். நம்ம ஐயா சொன்னபடி அப்படியே நிமிர்ந்து அப்படியே நடந்து வாரான். நம்ம ஐயா என்ன சொன்ன தீர்ப்பு சொன்னாலும் நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவன் சிதம்பரம் பிள்ளை சொல்லிட்டு போயிட்டாரு. அவரை மரண தண்டனை தான் அவனுக்கு அப்படின்ட்டாரு. மார்கை வாங்கடா. ஆமா கொல்லுங்கன்றார். அப்படி பார்த்தாரு. அவனை கொண்டு வந்து அந்த மரண களத்துல நிக்க வைத்து அந்த மந்திரி பிரதானிகள் வீரவாளை கையிலெடுத்தார். மாயக்காரனே மாயக்காரன் தலையாதைதான் அழகுடனே வெட்டுகிறான். மாயக்காரனை வெட்டும் போது அவர் தான் வடிவுதையா அங்க துடி துடித்து விழுகிறானே. ஆறா ஓடும் போது நம்ம அழகு உள்ள மாயக்காரே அவன் மரண களத்தில் கீழே விழுந்தான். ஆளு கொண்டு வெட்டும் போது வாழு கொண்டு வெட்டும் போது மாண்டு நல்ல மடிந்தானே. அப்படி கீழே சாஞ்சிட்டாரு. அவர் விழும்போது பாருங்க கையில என்ன வச்சிருக்காரு? ஒரு கையில கம்பு ஒரு கையில கயிறு கயிறு வச்சிருக்காரு. அவர் எப்ப பார்த்தாலும் கயிறும் கம்புமா தான் இருப்பாரு. கவனம் எல்லாம் ஆடு மாடு மேலதான். ஏதோ ஒரு தவறு இந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்துட்டாரு. அது இருக்குன்னு சொல்லி இருக்கலாம் சொல்லல. அன்னைக்கு சொல்லி இருந்தா இப்படி சாமியா இருக்க மாட்டாருல்ல. இன்னைக்கு மாயக்காரனை வணங்கணும் இருக்கும் போது அதான் அவர் சொல்லல. அந்த சிதம்பரம் பிள்ளை சாபத்துக்கு அவருக்கு மரண தண்டனை விதித்தார். அதம்பரி வெட்டி கொண்டார்கள். வெட்டி விட்டு போகணும்னே அவன் உயிர் பிரிந்தது. அப்படி இறந்து கிடக்கும் போது இந்த அண்ணன் தம்பி 7 பேரும் தங்கச்சி எப்படியாவது கூட்டிட்டு போயிடலாம்னு அவங்க நினைக்காங்க. ஆமா ஆனா அவ வருவாளா? எப்படி வருவா? ஒரு நாள் வாழ்ந்தாலும் மாயக்காரனோடு வாழ்ந்திருக்காள. மாயக்காரன் மரணகளத்தில் இருப்பதை கண்டாள். அந்த மரணகளத்தில் இருப்பதை கண்டு அவன் மனம் ஜடைத்து அவன் மாண்டு கிடப்பதை கேட்டுட்டா ஓடியே வாரா வீட்டுக்குள்ள இருந்தவா. அதான அந்த மாயக்காரனை பார்க்க வேணுமே என்று அன்புள்ள வலுவ பெண்ணாள் ஓட்டு அமும் ஓடி அவ வாராளே. பார்த்தாளே மாயக்காரனே மாயக்காரன் மாண்டு நல்ல மாண்டி மாடிந்திருக்கா மாண்டி மாடிந்திரு மாலை உலகம் சேர்ந்து விட்டா. மாயக்காரனை வந்து பார்த்தா பாருங்க
பாருங்க, ரத்தம் ஆறா ஓடுது. ஒரு கையில கம்பு கயிறு அப்படியே சரிஞ்சு கிடக்காரு ரத்த வெள்ளத்துல. பார்த்தா விடுவாளா? எப்படி விடுவா? அப்படியே தூக்கி மடியில வச்சா. அண்ணன் தம்பி 7 பேரு நிக்காங்க. எம்மா அவன் வேண்டாம், எங்க கூட வா அப்படிங்க. அண்ணா என்ன பத்தி நீ பேசாதே, பேசவே கூடாது. ஆமா, வாழக்கூடிய எங்களை மரணகளத்துல கொண்டு விட்டுட்டீங்க, ஒரு உயிரை எடுத்துட்டீங்க. என்ன அப்படி செய்யலாமா? செய்யலாமா? நான் ஆசைப்பட்டவரோடு என்ன வாழ விடாம தடுத்துட்டீங்க, தடுத்து விட்டே. இந்த மாயக்காரை இப்படி மாண்டு மறைந்து கிடக்காரு, ஒரு மரணகளத்துல கொண்டு விட்டுட்டீங்க. அவரோடு ஒரு நாள் நான் வாழ்ந்திருக்கிறேன். என் பாவியலா என்னை கூப்பிடுதீங்களே, என்னை அழைக்கின்றேன். நீங்க 7 பேர் வேண்டாம், வேண்டாம். இவர் கூட நான் வாழ்ந்ததினால அவரை நம்பி நான் பின்னால நான் தான் வந்தேன். இந்த இடத்துல நான் செத்தாலும் சாவுவேன், உன் கூட வர மாட்டேன், உன் கூட நான் வர மாட்டேன், போ நீ போ அப்படின்னா அவரை மடியில தூக்கி வைத்தாள். அந்த பெண்ணால் வடுக பெண்ணால் மாயக்காரன் முகம் பார்த்து அழுதா. எப்படி அழுகின்றார்? முத்து போல கண்ணீரைதா முகமுமெல்லாம் சோறு விட்டா. வாழக்கூடிய எங்களை மருணகளத்தில் கொண்டு விட்டீர்களே, சண்டாள பாவிகளே, ஆண்டவனே சிவபெருமானே, யாரிடம் சொல்லுவே ஐயா? மடியிலே தூக்கி வைத்தாள், தூக்கி வைக்கின்றாள். கண்ணீரை வடித்து கதறி அழுகிறாள், முட்டுகிறாள், மோதுகிறாள். என்னால் ஒரு உயிர் போயிட்டு அவர் வாட்ல மாட மேய்ச்சிட்டு வந்திருப்பாரு. நான் பின்னால வரலாமா? என்னுடைய நேரமோ அதிகாரி உங்க அழகுன்னு ஒரு நாள் வாழ்ந்தாலும் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கேன். மாயக்காரன மடியிலே தூக்கி வைத்தாள், தூக்கி வைத்து தலை விரித்து அழுதாள். அந்த அழகுடைய மங்கை அவள் ஐயோ தெய்வமே, என் ஆண்டவனே, உமக்கு கண்ணில்லையா? என் மாயக்காரனுடைய
உலகத்திலே பார்க்கலையே. அவர் நடந்து வரும் அழகென்ன, அவர் சிரிப்பு என்ன, சேக்கு மேல சேக்கு ஜீவி என் அதிகாரி ஐயா, என் மாயக்கார சுவாமியே, நீங்க வருகிற போது நான் வாதகத்தி சண்டாளி உங்களோடு வரலாமா? ஐயையோ தெய்வமே, ஐயோ கடவுளே, நான் யாரிடம் சொல்லுவேன், யாரிடம் சொல்லுவேன்? இவரை நம்பி நான் வந்தனே. ஆமா, எங்களை வாழ வேண்டியவரே அண்ணன்மார்களே. ஆமா, இங்க வந்து சொல்லிட்டீங்களே, இங்க வந்து சொல்லிட்டீங்களே, சொல்லாம இருந்திருக்கலாம்ல, ஐயா விட்டுருப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா, அதானே, இரண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம்ல. சேர்த்து வைக்கல, அவ மடியில தூக்கி வச்சு அழுதாள், புலம்பினாள். ஆமா, முட்டுகின்றாள். 7 பேரும் கைய பிடிச்சு இழுக்கான். ஆமா, ஏய் ஏய், இவர்தான் மாண்டுட்டானே மாயக்காரன். என்ன அழுதுகிட்டு இருக்க? இவ தங்கச்சி புடி ஆளு வரும், அவ தலைமுடிய இழு, அவ விடுவாளா? எப்படி விடுவா? அவதான் ஒரே குறிக்கோள்ல இருக்காள, செத்தாலும் இவரு கூட சாகணும், வாழ்ந்தாலும் இவரு கூட வாழணும். என்னால அவர் உயிர் போயிட்டு நான் வரலாமா? வரலாமா? உங்க கூட வரவே மாட்டேன், வரவே மாட்டேன். இப்ப பாரு நான் என்ன செய்தேன் பாரு. நாக்க புடுங்கிட்டா, புடிங்கிட்டாள நாக்கு. அவல்ல பெண்ணு, அவல்ல பத்தினி. மாயக்கார மாண்ட இடத்திலே, ஐயா நாக்க நல்ல புடிங்க அவசத்து மடிந்தாரே. அழகுடைய வடிக பெண்ணா அந்த மரணங்களும் தன்னாதியிலே மாயக்காரன் ஓடல்லவோ, அவ மாண்டி நல்ல மடிந்தாளையா, அவ மாண்டி நல்ல மடிந்தாளையா, அவ மறைவோடு கொஞ்சம் தலையா. நாக்க புடுங்கனா செத்துட்டா, அதான் உடங்கட்டம் சொல்லுவாங்க இல்லையா? இவரு செத்தா உடனே சாகணும். நாக்க புடுங்கனா அப்படியே அந்த இடத்துல மாண்டுட்டா. 2 உயிர் மாண்டது. இவங்க அண்ணன் தம்பி 7 பேரும் சொல்லாம புல்லாம ஓடியாச்சு. அதாட சிதமனார் பிள்ளை மனம் சடைத்தார், ஆகா இவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சாத்திரங்களை இருவேர்களுக்கும் செய்து முடித்து இந்த 2 ஊர் பிள்ளைமார்களும் அப்படி ஆண்டு வரும்போது, வருகின்ற போது இந்த மாயக்காரன் மாண்ட 1 வருடம் கடிச்சது. 1 வருடம் ஆகிச்சு. விடுவாரா? எப்படி விடுவாரு? வாரார் மாயக்காரன். யார் வீட்டுக்கு வாரார்? யார் வீட்டுக்கு? கருங்கடல் பிள்ளைமார்களுடைய வீட்டுக்கு. பிள்ளைமார்கள் வீட்டுக்கு வாரார். புளியங்கோடம் பிள்ளைமாருடைய அரமனைக்கு. இவங்க வீட்டுல ஒரு ஆதாடி போட போறாரு. மாயக்காரன் வந்த மாயக்காரி வந்து எப்படி ஆதாடி போட போறாரு பாருங்க. எப்படி ஆதாடி போடுகின்றார்கள்? ஜெய மாயக்கார வாரானே ஆதாடி போடுவானா? வருடம் அது கழிந்ததையா, மறுவருடம் ஆனதையா, பூன போல பதுங்குவானா, மொழி பாய்ச்சல் வாயுவானா, அவ பிள்ளைமார்கள் வீடாதியிலே மாயக்கார வந்தல்லவோ, வெள்ளி செவ்வாய் கிழமையில ஊழ சத்தம் போடுவானா, மாட்டெலும்பு செங்கல் துண்டு மாறி மாறி வீசுவானா, ஆன போல அலறுவானா, அவர் ஆன போல அலறுவானா, ஐயா ஆதாடி ஓடுவாரா, ஆன போல அவர் சமாதி சாமம் போலே மாயக்காரன் வாரானே, அவர் இருவரும் வந்தல்லவோ, அந்த ஆதாடி ஓடும் போது 2 ஊர் பிள்ளைமார்கள் அங்க ஆன போல அலறுவாரா, அவர் ஆன போல அலறுவாரா, ஆதாடி ஓடுவாரா. இறந்த 1 வருடம் கழிச்சு
கழிச்சது. 1 வருடம் ஆச்சு. வந்துட்டாரு. வந்துருவாரு. ஆன போல அலறுதாரு. ஆமா. ஆடு மாடு சேதாரம். ஆமா. வெள்ளி செவ்வாய் ஒரே சத்தம். ஒரே உலச்சத்தம். வரும்போதே மாடு மாறி ஜல் 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 ஜல்ங்கு. அப்படி ஜலுக்கு ஜலுக்குன்னு கேக்கு. ஏன்னா மாடு தானே மேய்ச்சாரு. அதானே. அதனால மாடு போல வராரு. அந்த சவுண்டோட வராரு. வருகின்றார். அதானே. வரும்போது எப்படி வராரு? கையில கம்பு கயிறு. ஏ மாயக்காரா, அவன் மனைவியோட சேர்ந்து வராரு. 2 பேரும் சேர்ந்து வராங்க. யமனா 2 பேரும் வாழ்ந்திருக்காங்களே, 2 பேருக்கு நிலைய வேணும்ல. அவர் விட மாட்டார்ல மாயக்காரிய. எப்படி விடுவாரு? ஒண்ணா கூட்டு வந்துருவாருல. அப்படி நேரம் 2 பேரும் வீட்டுல ஆதாளி போடுவார் பிள்ளைமார் வீட்டுல. இந்த பிள்ளைமார்கள் வம்சத்திலே ஆதாளி போட்டு அல்லற சில்லற பண்ணும் போது பார்த்தார்கள் 2 ஒரு பிள்ளைமார்கள். என்னமோ தெரியல ஆதாளி போடுது என்று குறி கேட்கும் போது அந்த குறியிலே துலங்குறார். எப்படி துலங்குகின்றார்? எனக்கு பிள்ளைமார்களுடைய வம்சத்தில நிலைய வேண்டும். ஐயா அவர்களுடைய வம்சத்தில நிலையம் கண்டிப்பா வேணும். எனக்கு கண்டிப்பா நிலையம் போட்டு. எனக்கு மாயக்காரனாகவும் என் மனைவி பேர் மாயக்காரியாகவும் அவர்கள் போட்டு பீடம் போட்டு கொடை கொடுத்து வணங்கி வந்தா அவர்களை வாழ வைப்பேன். ஆமா, அவர்களுக்கு ஒண்ணும் இல்லை. அவர்களை என்னுடைய சாக்காலத்துக்கு அவர்களுக்கு காரணம் இல்லை. கிடையாது. அவ அண்ணன் தம்பி 7 பேர் தான் பிடிச்சு கொடுத்தான். அவங்களாலதான். அதனால பிள்ளைமார் வம்சத்தை நான் வாழ தான் வைப்பேன். வாழ வைப்பேன். வரி பெருக வைப்பேன். மாயக்கார அருள் அவர்களுக்கு எங்க போனாலும் கிடைக்கும். எங்க போய் நினைச்சாலும் சரி மாயக்கார மாயக்காரி நான் முன்னால வந்து நிப்பேன். எனக்கு நிலைய வேணும் என்று குறியில தொடங்கும் போது ஐயா 2 ஊரு பிள்ளைமார்கள் குறியதுவும் கேட்டல்லவோ அவருடைய குடும்பத்தாரு நிலையம் போட வேண்டும். என் மாயக்கார சாமிக்கு தான் கருங்கடல் புளியங்குளம் இந்த ஊரவர்கள் ஒன்று சேர்ந்து அவருக்கு மாயாண்டி கோவிலிலே இந்த குளத்தான் கரையாதியிலே ஏ கரையடி சுடலாய்யா அவருடைய வாசலிலே எங்க மாயக்கார சாமிக்கு தான் என் மாயக்கார சாமிக்கு தான் அவருக்கு பீடம் அது அமைத்தாரு. அன்னைக்கு சொன்ன வாக்காளி இந்த பிள்ளைமார்கள் இந்த திரித்தலத்திலே மாயக்காரன் என்று மாயக்காரி என்று அவருக்கு ஒரு பீடம் போட்டார்கள். அன்று முதல் இன்று வரை அவருக்கு இன்னைக்கு தான் கூட நல்ல செல்வ அதான புதன்கிழமை மாயக்கார சாமியுடைய கதை. அவங்களுக்கு கல்யாண வாசல். அவர் தான் சொல்லிட்டாரு உங்களுக்கு எந்த குறை இருக்காது, வரி மேலும் மேலும் பெருகிட்டே இருக்கும். உங்களை வாழ வைக்க உங்க குடும்பத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு அள்ளி கொடுத்த திருநீரு இன்றும் அழியாமல் அவர் சொன்ன வாக்கு தப்பாது. யார் இடத்துல இருக்காரு? என் கரையடி சுடல அவரோட இருக்காரு. இந்த கரையடி சுடலையோட ஆலயத்தில 21 வந்து தேவதையோ 21 தேவதையோ அழகுடனே அமர்ந்ததையா நல்ல கரையதியிலே அழகுள்ள மாயாண்டி என் கரையடி சுடலையா சிவரணிந்த பெருமாளு அம்மையான பிரம்மசக்தி தாயான பேச்சியோடு பலவேச சாமியுமா பலவேச காரியுமா மாயக்கார அமர்ந்தாரு மாயக்காரி அமர்ந்திருக்கா அவர் தீராத நோய்கள் எல்லாம் திருநீரா தீத்திடுவார். மாயக்கார அருளானே அருளானே வாழ வேண்டும் வாழ வேண்டும் வளர வேணும். என் மாயக்காரனுக்கு நேர்ந்து நிலையமிட்டதினால் இன்று போல் என்றும் கல்யாண வாசலாக என் பிள்ளைமார்களுடைய வம்சங்கள் எல்லாம் என் மாயக்கார சாமியுடைய அருளாலே கல்யாண வாசலாக மாயக்கார சுவாமி காத்து வருவார். தாண்டவம் புரிந்து வாரார் என் மாயக்காரன் தாண்டவம் புரிந்து அவர் தாண்டவம் புரிந்து வாரார் அழகுள்ள மாயவனோ
மாமூசத்தில்